இல்லை, அதாவது வடசென்னை படமே முழுக்க முழுக்க உருவான இடம் சிட்டி சென்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மயிலை சிவகுமார் ஏரியா. கதை, திரைக்கதை எல்லாமே வெற்றிமாறனுக்கு இன்ஸ்பிரேஷன் எது? மயிலை சிவகுமார். இந்த சிவகுமார் எங்கே ஹீரோவாகிறார்னா தோட்டம் சேகர். தோட்டம் சேகர் அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கே அறிமுகமானது. தோட்டம் சேகர் கொல்லப்படுகிறான். தன்னுடைய தந்தை தோட்டம் சேகரை கொலை செய்ததை 2 வயதில் பார்த்து கொண்டிருந்த அந்த அழகு ராஜா தன்னுடைய தந்தையை கொன்ற சிவகுமாரை அதே பாணியில் கொன்றார். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சர்க்கரை நோய் கூட பல் பிரச்சனையா? சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர், ஓசோன், ஆக்சிஜன் தெரப்பி என அனைத்தும் நம்ம லார்ட் அண்ட் டேபிள். அந்த அருவாளை கேக் வெட்டினான்ல, பிறந்த நாள் கேக் வெட்டின அந்த பினு, மலையாளிங்க ரவுடிஸ். இந்த பினு தான் நெருங்கிய நண்பன் யாரு? மயிலை சிவகுமார். அப்ப எப்படி இருக்கும்? இப்போ வட சென்னை 2 ஏன் வள்ளினா மயிலை சிவகுமார் ஃபைனான்ஸ் பண்ணலன்னு ஒரு குருவி சொல்றேன். மரணம் அடைகிற வரை வெற்றிமாறனும் மயிலை சிவகுமாரும் சந்தித்து பேசிக் கொள்ளுவது படம். இந்த நட்பு தான் வட சென்னை படத்தில் அத்தனை கேரக்டர்களுமே மயிலை சிவகுமார் சொன்னதுதான். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். அரசன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வெற்றிமாறன் எடுக்க இருக்கிறாரு. அந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது சென்னையுடைய பிரபல ரவுடியாக இருந்த மயிலை சிவகுமாரை இதை உருவகப்படுத்துகிற மாதிரி சொல்லப்படுது. மயிலை சிவகுமாரும் வெற்றிமாறனும் ஒரு நெருங்கிய நண்பர் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அந்த புகைப்படங்கள்லாம் வெளியே வருது. மயிலை சிவகுமாருக்கும் வெற்றிமாறனுக்கும் என்ன தொடர்பு? இல்லை, அதாவது வட சென்னை படமே முழுக்க முழுக்க உருவான இடம் சிட்டி சென்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மயிலை சிவகுமார் ஏரியா தான். கதை, திரைக்கதை எல்லாமே வெற்றிமாறனுக்கு இன்ஸ்பிரேஷன் எது? மயிலை சிவகுமார் தான். நீங்கள் இப்போது இந்த திரைப்படங்கள் பூராமே எங்கே உருவாகுது, யாருடைய பணத்தில் உருவாகுதுன்னா பா. ரஞ்சித்தும் ஆம்ஸ்ட்ராங்கும் பிரிக்க முடியாதவர்கள். அந்த நீல இயக்கம், அம்பேத்கருடைய நீல சட்டை இயக்கம், இது அம்பேத்கர் மீது உள்ள பற்று காரணமாக இப்போ பா. ரஞ்சித்து இந்த இயக்கத்தை நடத்துகிறார். இந்த இயக்கம்தான் பா. ரஞ்சித்தையும் ஆம்ஸ்ட்ராங்கையும் இணைத்தது. ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்கும் பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவருடைய சொத்து மதிப்பு பல 1000 கோடி. 1 கோடி 2 கோடி இல்லை, பல 1000 கோடி. அப்போது ரஞ்சித்து கூட இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு பின்னால் யார் இருக்கா? ஆம்ஸ்ட்ராங் தான். ஆம்ஸ்ட்ராங்குடைய பணம் பா. ரஞ்சித்திட்ட பல கோடி இருக்கும். பல லாஸ் ஆனாலும் அது பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா சென்னையினுடைய ஒட்டுமொத்த ரியல் எஸ்டேட்டு தொழிலை கட்டுப்படுத்தியவர் ஆம்ஸ்ட்ராங். மயிலை சிவகுமாருக்கும் வெற்றிமாறனுக்கும் எப்படி வராங்க இதில்? இல்லை, அப்போ இந்த கூட்டணி இதே போல தான் வெற்றிமாறனும் மயிலை சிவகுமாரும் கூட்டணி. நீங்கள் மாரி செல்வராஜுடைய பின்னணியே யாருன்னா நீல இயக்கம்தான். மாரி செல்வராஜுக்கு இப்போ பொருளாதார பின்னணியே பா. ரஞ்சித் தான். பா. ரஞ்சித்துக்கு ஆம்ஸ்ட்ராங்கு. இப்போ அதே போல் வெற்றிமாறனுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் யாருன்னு கேட்டிங்கன்னா மயிலை சிவகுமார் தான். மயிலை சிவகுமாருடைய பூர்வீகம் நீங்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் பேரணாம்பட்டிலேருந்து வராது, பிழைப்புக்காக மயிலாப்பூர் வராது. மயிலாப்பூர் சிறு சிறு திருட்டு, இப்போ போலீஸ் கேஸு இப்படி வருகிற பொழுது மயிலை சிவகுமார் தாதாவாக மாறிடுறார். இதில் என்ன பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, காவல்துறையே இந்த தாதாக்களை பாதுகாக்கிறது. இந்த தாதாக்களை அரசியல்வாதியே அனுப்புகிறான் வேலைக்கு. நீங்கள் 24 வழக்கு மயிலை சிவகுமார் மீது, 3 குண்டர் சட்டம், 24 குண்டர் சட்டம் வந்திருக்கணும், 3 தான் வந்திருக்கு. மீதியெல்லாம் ரவுடிகளில் இருந்து தான் அரசியல்வாதியை உருவாகணும். நீங்கள் இப்போ மயிலை சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் மேட்ரு, ஒரு காதலை பிரிக்கணும். இந்த காதலை பிரிப்பதற்கு பில்லா சுரேஷ் விசிகே, காங்கிரஸில் விஜயகுமார் 2 பேரும் ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டு இந்த காதலை பிரிக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த பஞ்சாயத்து யார்ட்டு வருது? சிவகுமார்ட்டு வருது. இந்த காதல் மேட்டரில்
பிரிப்பதற்கு இவர்கள் இடையூறாக இருக்காங்க. யார்? விசிக நபரும் காங்கிரஸ் நபரும். அப்போ 2 பேரையும் போட்டு தள்ளுறாரு. அப்போ இது 2 பேருக்கு ஆளுக்கு 1 கோடி கொடுத்தா, ஆளுக்கு 50 லட்ச ரூபா கொடுத்தா, சிவகுமாருக்கு 5 கோடி கொடுக்குறான். இந்த பெண் பெரிய சொத்து வைத்திருக்கிறவர், ஒரு 200-300 கோடி சொத்து இருக்கு. இவன் இது நீங்கள் இந்த இளைஞன் அந்த பெண் திருமணம் செய்தால் 300 கோடி போயிடும். இந்த ரவுடிகளுக்கு ஒரு 5 கோடி 10 கோடி கொடுக்கறதுல பெரிய இழப்பே இல்லை. பெண்ணையும் பாதுகாக்கிறார், சொத்தையும் பாதுகாக்கிறார். யாருடைய தகப்பன்? பெண்ணுடைய தகப்பன். அப்போ இவர்கள் பயன்படுத்தப்படுகிற பொழுது காவல்துறையும் கட்டுக்குள் கொண்டு வரப்படும், அரசியல்வாதியும் கட்டுக்குள் கொண்டு. இந்த அசைன்மெண்ட் அரசியல்வாதி தான் கொடுப்பான். எப்போ அந்த கும்பலை பிரிச்சிருப்பான். அந்த ஏரியா எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர், ஆளுங்கட்சி மந்திரி, அங்கே தான் பஞ்சாயத்தே நடக்கும். அப்போ சிவகுமார்களை யார் பாதுகாக்கிறான்? காவல்துறையும் அரசியல்வாதி தான் பாதுகாக்கிறான். அப்போ 24 வழக்கு இல்லாமல் இருக்குமா? 3 குண்டர் சட்டமே 10 முறை போட்டிருக்கணும். 7 முறை காப்பாற்றியதே அந்த அரசியல்வாதிகள் தான். இந்த சிவகுமார் எங்கே ஹீரோவாகிறார்னா தோட்டம் சேகர். தோட்டம் சேகர் அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கே அறிமுகமானவர், ஒரு பாடகர், அதிமுக கட்சி பாடகர். பார்டர் தோட்டம்னு இருக்குது எங்கள் திருவல்லிக்கேணி மத்திய பகுதி, இந்த பக்கம் மவுண்ட் ரோடு, அது பேர் பார்டர் தோட்டம். அந்த ஸ்கிராப்பெல்லாம் விற்பாங்க, இன்ஜினு பேரிங்கெல்லாம் விற்கிற இடம். அங்கே கிளை செயலாளர், அப்புறம் அதிமுக, அப்புறம் ஜெயலலிதாவுக்கு அறிமுகம். கட்சி பாட்டு பாடுவார். இந்த தோட்ட சேகர் தான். அப்புறம் பஞ்சாயத்து எல்லாம் நடக்குது, கட்ட பஞ்சாயத்து. அரசியல்வாதியில் கட்ட பஞ்சாயத்து இல்லாமல், சமூக விரோத செயல் இல்லாமல் திராவிட கழகத்தில் இருக்கவே முடியாது. திராவிட இயக்கத்தில் இதிலிருந்து தான் அரசியலுக்கு அவன் போவான். அரசியலுக்கு நீங்கள் இப்போ ரவுடிகளிலிருந்து தான் அரசியல்வாதியை உருவாகிறான். நீங்கள் அவருடைய பயோடேட்டா எடுத்து பாருங்கள், எங்கேருந்து வருவான்? சமூக விரோத கும்பலிருந்து தான் வருவான். அப்போது தோட்டம் சேகருக்கு மயிலை சிவகுமாருக்கும் பிரச்சனை. 2 வயது மகன் தோட்ட சேகருடைய மகன் அழகு ராஜா முன்னிலையில் தோட்டம் சேகர் கொல்லப்படுகிறான், வெட்டி கொல்லப்படுறான். என்ன பிரச்சனை 2 பேருக்கும்? தோட்டம் சேகருக்கும் மயிலை சிவகுமாருக்கு என்ன பிரச்சனை? இவர் அதிமுகவில் பெருந்தலைவர், இவர் திமுகவில் பெருந்தலைவர், இவர் உக்ரைன் தலைவர், இவர் ரஷ்ய தலைவர். எல்லாம் ரவுடி பயலுங்க, எல்லாம் கட்ட பஞ்சாயத்து. அடுத்தவங்க இடத்தை ஆட்டை போடுவது, அடுத்தவனுடைய காசை அபகரித்துக் கொள்வது, இதான சண்டை. வேற இவளுக்கு என்ன சண்டை இருக்கு? இதில் 1% பொது நலன் இருக்கான்னு சொல்லுங்க. 1% இதில் பொது நலன் இருக்குமா? நீங்கள் மயிலை சிவகுமார் அந்த ஏரியாவில் திருவிழா நடந்தால் காசு கொடுப்பார், ஏழை ஆட்கள் போனால் காசு கொடுப்பார், கோயில் திருவிழாவுக்கு காசு கொடுப்பார். ஆனால் என்ன தொழில்? சமூக விரோத தொழில் தான். நீங்கள் பினுன்னு போதை கும்பல் கடத்துறவன், அவன் தமிழ்நாடு முழுக்க இளைஞர்களை போதையில், பெண்களையும் ஆண்களையும் கல்லூரி மாணவிகளையும் அந்த அருவாளை கேட்க வெட்டினான்ல, பிறந்தநாள் கேட்க வெட்டின அந்த பினு, மலையாளிங்க ரவுடிஸ். இந்த பினு தான் நெருங்கிய நண்பன் யாருக்கு? மயிலை சிவகுமாருக்கு. அப்போ எப்படி இருக்கும்? என்ன வேலை? பெண்களும் ஆண்களும், கல்லூரி ஆண்களும் பெண்களும் எதை இந்த ட்ரக்ஸு, ஹெராயின், பச்சைப்பட்ட பெயின், அபின், இதெல்லாம் காஸ்ட்லியான பொருள். கஞ்சா கடைசியில் ஒன்றும் கிடைக்காம வந்து அடிக்கிறது கஞ்சா. இப்போல்லாம் நீங்கள் சுசித்ரா சொன்ன மாதிரி தட்டில், வெள்ளி தட்டில் வச்சு எல்லாம் கொடுக்குறாங்க. இதை சப்ளை பண்ணக்கூடிய பினுவை மயிலை சிவகுமாருக்குமான மோதல். இப்போ முழுக்க இவர்களுடைய வாசம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற சாமியார்கிட்ட போய் செட்டில் ஆயிடுது. கொலைகளை பண்ணிட்டு பாதுகாப்பு எங்கே? அங்கே. இது காவல்துறைக்கு தெரியும். 24 வழக்கு ஏன் நிரூபிக்க முடியல சிவகுமார் மேலே? இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு நடுவில் மகேஷ், திண்டுக்கல் பாண்டியனுடைய கைத்தடி, அவர் இங்கே கட்ட பஞ்சாயத்து. எல்லாம் 50 லட்சம், 1 கோடி 2 கோடி தான். 2 பேருக்கும் மோதல் வருது. இதில் மகேஷ் கொல்லப்படுகிறார். அதாவது நீங்கள் 24 வழக்கு மர்டர் கேஸ், ஒரு வழக்கில் கூட சாட்சிகளை நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியாத காவல்துறையை கட்டி போடுகிற அரசியல்வாதி இதுதான். இப்போ வட சென்னை 2 ஏன் வரலைன்னா, மயிலை சிவகுமார் ஃபைனான்ஸ் பண்ணலைன்னு ஒரு குருவி சொல்லுது. யாருக்கு? வெற்றிமாறனுக்கு. வெற்றிமாற ஷூட்டிங் நடக்கிற அந்த சிட்டி சென்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மயிலை, அது அந்த ஏரியாவுக்கு பேர் ஷெல்டர்புரம். ஷெல்டர்புரம் ஏரியாவில் நம்ம வெற்றிமாறன் சிவகுமாரும் அந்த வடசென்னை படம் எடுக்கிற பொழுது பல மாதங்கள் 2 பேரும் நட்பு. மரணமடைகிற வரை வெற்றிமாறனும் மயிலை சிவகுமாரும் சந்தித்து பேசி கொள்ளும்போது பழக்கம். இந்த நட்பு தான்
வட சென்னை படத்தில் அத்தனை கேரக்டர்களுமே மயிலை சிவகுமார் சொன்னது தான். மயிலை சிவகுமார் தான் அந்த வட சென்னை படத்தினுடைய கேரக்டர் அத்தனையுமே. அப்போது வட சென்னை 2 முழுக்க முழுக்க மயிலை சிவகுமாருடைய கதையை பின்னணியாக வருவதற்கான ஸ்கிரிப்டை தயார் பண்ணுறாரு வெற்றிமாறன். கொல்லப்படுகிறார். யார் கொல்றான்னா, தன்னுடைய தந்தை தோட்டம் சேகரை கொலை செய்ததை 2 வயதில் பார்த்து கொண்டிருந்த அந்த அழகு ராஜா, அவருக்கு 25 வருடம் ஆன பிறகு, இளைஞனான பிறகு துடிதுடிக்க தன்னுடைய தந்தையை கொன்ற இந்த சிவகுமாரை அதே பாணியில் கொள்றார். அசோக் நகரில் ஒருத்தர்கிட்ட ஒரு மிரட்டி பணம் வாங்குறதுக்கு வர்றார். 50 லட்ச ரூபா பணம் வாங்குவதற்கு தன்னுடைய படைப்பட்டாளங்களோடு வர்றார். எல்லாம் பயன்படுத்துறது பூரா பென்ஸ் கார், ஆடி கார், லெக்ஸஸ் கார். முதலமைச்சர் எந்த காரை பயன்படுத்துகிறாரோ, ரேஞ்ச் ரோவர். ஆங்கிலேய நாட்டில் தான் நிறைய கார் ஓடுது, ரேஞ்ச் ரோவர், பிரிட்டன் தயாரிப்பு, அதுதான் இவர்கள் பயன்படுத்துவது. அப்போ இதெல்லாம் இந்த காவல்துறை பார்த்துட்டு தான் இருக்குது, அதிகாரி பார்த்துட்டு தான் இருக்கான். ஏன்னா அதிகாரிகளுக்கு யார் தேவைப்படுறா? கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு. ஏப்பா அதை போய் பார்த்துட்டு வா. ஜாங்கிட்னு ஒரு அதிகாரி, இவர்களால் தான் நீங்கள் மணப்பாக்கத்தில் எவ்வளோ இடம் வாங்கி போட்டிருக்காரு. 15 ஏக்கராவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் குவார்ட்டர்ஸை அவர் தான் அங்கே அங்கே அந்த நிலம் கையகப்படுத்துவதற்கு எத்தனை கொலை நடந்தது. காவல்துறை அதிகாரியே கொலை செய்கிற அளவுக்கு இதெல்லாம் விசாரிப்பதற்கே முதுகெலும்பு இல்லாத இந்த திராவிட அரசுகள், திமுக அண்ணா திமுக 2 பேர். ஒரு ராஜஸ்தானிலிருந்து வந்த ஒரு ஜாங்கிட்டு இங்கே பல கொலைகளை செய்து, சங்கர சுப்பு மகன் உட்பட பல பேர் வழக்கில் அவர் தான் குற்றவாளி. இதெல்லாம் பேசுவதற்கு ஊடக தரகர்கள், புரோக்கர்கள் யாரும் இல்லை. அப்போ இந்த மயிலை சிவகுமார் படத்தை வெற்றிமாறன் கதையாக எடுக்கிறார் தான் அந்த படத்தினுடைய கரு அரசன். அதான் ப்ரொமோஷனில் மயிலை சிவகுமாருடைய கதை. மயிலை சிவகுமாரை ரவுடியாக, கட்ட பஞ்சாயத்தாக, குலகாரனாக, கொள்ளக்காரனாக காமிப்பாரா? காமிக்க மாட்டார். அதான் பொதுவாக வெற்றிமாறன் படங்கள்னாலே ஒரு சமூக சிந்தனை இருக்கும், அரசியல் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இப்போ மயிலை சிவகுமாருங்கிறவர் ஏதோ ஒரு அரசியல் தொடர்போ அந்த மாதிரி ஏதாவது மக்களுக்கான போராட்டங்கள் ஏதாவது உண்டா? ஏங்க எந்த காலத்துலேங்க கசாப்பு கடைக்காரன் கருணையோடு இருந்தான்? எந்த கசாப்பு ரவுடி 24 கொலை இருக்கிறவன் சமூக சிந்தனையாளனா? 3 முறை குண்டர் சட்டத்தில் அடைத்தவன் சமூக சிந்தனையாளனா? மார்க்ஸை படிச்சிருக்கானா? ஏங்கல்ஸை படிச்சிருக்கானா? யாரை படிச்சிருக்கான்? யாரை தெரியும்? அம்பேத்கர் தெரியுமா? இல்லை என்னையா தெரியும்? பணம் கொடுத்தால் இவர்களெல்லாம் அரசன், பணம் கொடுத்தால் இவர்களெல்லாம் ராஜாக்கள், மயிலை சிவகுமார்கள், சிவாக்கள். இது என்ன அரசியல்? இவர்களுக்கு பிழைப்பு ஓடணும். இந்த பல அரசியல்வாதிகளை பற்றி படம் எடுக்கிற அத்தனை பேருமே அயோக்கியர்கள், பிழைப்புவாதிகள். இவர்கள் சமூக சிந்தனையாளர்கள் என்கின்ற வேஷத்தை போட்டவர்கள். நான் எந்த ஆளாக இருந்தாலும் சரி கிழிச்சு தொங்க விட முடியும், அவ்வளோ கதை அங்கிட்டு இருக்குது. சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். இப்போ வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் இந்த அரசன் படம் 100% இந்த மயிலை சிவகுமாருக்கு அவருக்குமான நட்பு, பொருளாதார உதவி, வட சென்னை படத்தில் மயிலை சிவகுமார் செய்த அந்த உதவி, இதற்காக அரசன் படம் வெற்றிமாறன் உருவாக்க நினைக்கிறார். இது படம் வெளியே வந்த பிறகுதான் தெரியும். வெற்றிமாறனுக்கும் மயிலை சிவகுமாருக்கும் உள்ள நட்புக்காக அந்த நட்பை ஞாபகப்படுத்தி அவரை அரசனாக காமிக்கிறாரா, இல்லை தாதாவாக காமிக்கிறாரா, கொலைகாரனாக காண்பிக்கிறாரா என்பதை படம் வெளியே வந்த பிறகுதான் பார்க்க முடியும். ஆனால் வெற்றிமாறன் இது போன்ற நபர்களை அரசியல் மயப்படுத்துவதன் மூலம் ஏதோ ஒரு செய்தியை மறைக்கிறார் என்பதாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி. நன்றி, வணக்கம்.